ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஆண்டவரை ஆராதிக்க ஓடோடி வாருங்கள். 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆராதனை, அதோடு கூட கம்யூனியன், சகலரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாலையில் யூத் மினிஸ்ட்ரி, அதே போல சாயங்காலத்தில் கிடியன் பிரேயர் நடக்கும். சண்டே ஸ்கூல் அந்தந்த நேரத்தில் நடக்கும். இவர்கள் எல்லாவற்றிலையும் சீக்கிரமாய் வந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் சுகமா இருப்பீர்களாக, கர்த்தருடைய பர்வதத்தில் தங்கி இருக்கிறவர்களா இருக்க உதவி செய்வாராக. மன ரம்யமா இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவீர்களாக. 124 சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அடுத்த வசனத்தில் சொல்லிருக்கு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது தாவீது என்ன சொல்லுகிறான் பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, நமக்கு விரோதமாய் மனுஷர் எழும்புவார்கள். சில சமயங்களிலே சபைக்குள்ளே இருக்கிறவர்களே எழும்புவார்கள், குடும்பத்துக்குள்ளவர் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். யார் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆனா சங்கீதக்காரன் இதை சொல்லும் போது என்ன சொல்லுகிறான், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, இனிமேல் எழும்பினால் என்றல்ல, எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால். அடுத்த வசனத்தில் அதை இன்னும் கூட குவாலிஃபை பண்ணி எழுதுகிறார். கேட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நாம் என்ன செய்திருப்போம்? தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்திருக்கும், வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் நடக்காதபடி வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நம்மை நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கடந்த 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவரை துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆராதியுங்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும், ஆனால் நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லிட்டு தான் சொன்னாரு, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. அது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அந்த கண்ணிக்குள்ள விடுறதுக்கு பக்கத்துல வந்துட்டோம், அது மேல காலு கூட வச்சுட்டோம். அது நம்மை போட்டு அழுத்துக்கிறதுக்கு பதிலாக கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உண்மையா இருக்கும் தெரியுமா? நம்மை அழுத்தி போட, நாசமாக்கி போட, அவலமாக்கி போட கண்ணி வந்தது. ஆனால் கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்ததினாலே, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இருந்ததினாலே கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஏன் தெரியுமா? நமக்கு வர்ற சகாயம் மனுஷ இடத்துல வரல, போதகர் இடத்துல வரல, சபையின் இடத்துல வரல, எங்க இருந்து வரல? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. இதைத்தான் 121 சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு முறை கூட சொல்கிறேன், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இன்றைக்கு ஆராதனையில இதை உங்களுடைய மனதில் நினைத்து கர்த்தரை நன்றாய் துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, தந்த இந்த நல் வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் வழியாய் நாங்கள் நடந்து அதிகமாய் துதித்து, அதிகமாய் கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி, நீர் ஒருவரே எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்றதான நிச்சயத்தோடு வாழ, எங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரில் இருந்திடத்தில் உள்ளது என்றதான நிச்சயத்தை உடையவளாய் வாழ, அதை நாங்கள் மட்டும் அனுபவிக்காதபடி சகலருக்கும் அறிவிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசைப்படும் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாள் ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக்கொள். துதிகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். காட் பிளஸ் யூ abundantly, again and again and again and again. Amen.